ஹாய் guys வணக்கம். இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இது ஒன் டே டைம் ஃப்ரேம் இருக்கு. இது ஒன் டே டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சூப்பரான ஒரு பேட்டர்ன்ஸ் ஒன்று பண்ணியிருக்கு. எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஓகே, இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். அகைன் மார்க்கெட் ஒரு டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஹெட் அண்ட் ஷோல்டருடைய ஃபார்மேஷன் பொறுத்த வரையும் ஓகே, எப்போ வரையும் இந்த லோ டவுனை பிரேக் டவுன் பண்ணலையோ, எந்த லோ டவுன்ஸ் பார்க்கும்போது 24,850 லெவல், இந்த லெவலை பிரேக் டவுன் பண்ணா மட்டும்தான் ஹெட் அண்ட் ஷோல்டர் வேலை செய்யும். இல்லைன்னா ஒரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இது ஒரு ஹையர் ஐ மூமெண்டம். இந்த லோவர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. இங்க இருந்து 3 மல்டிபிள் சப்போர்ட் லைன் உருவாயிருக்கு. ஓகே, இங்க வந்திருக்கு, மார்க்கெட் மேல போயிருக்கு, திரும்பவும் சப்போர்ட்டட் லெவல்ல இருந்து திரும்ப மார்க்கெட் மேல, திரும்ப சப்போர்ட் லெவல்ல இருந்து மார்க்கெட் மேல போயிருக்கு. ஓகே, இப்போ மார்க்கெட் பொறுத்தவரையும் ஒரு ட்ரெண்ட்ல இருக்கு. இது ஒரு ஹையர் ஐ ட்ரெண்ட். ஒரு லோ இன்னொரு லோவை கட் பண்ணாம பவுன்ஸ் பேக் கொடுத்து மார்க்கெட் ஒரு ட்ரெண்டிங்ல தான் இருக்கு. ஆனா இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் பண்ணிருக்கு. இப்போ ஹை நம்ம எது கன்சல்ட் பண்ணலாம்னா, இங்க இருக்கக்கூடிய ஹை இதுதான் மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஏன்னா அது வரையும் மார்க்கெட் போயிட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா தெரியும் இன்வெர்டர் ஹேமரா அங்க ஃபார்ம் பண்ணிருக்கு. நல்ல ஒரு புல்லிஷ் கட்டெல்லாம் மேல போச்சு. ஆனா ஃபார்ம் பண்ணும்போது க்ளோசிங் பண்ணும்போது ஒரு பேரிஷா க்ளோசிங் பண்ணிருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது, மார்க்கெட் ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் ஆகிற மாதிரி காட்டி திரும்ப ஒரு ரீடெஸ்ட் பண்ணலாம். நாளைக்கு ஒரு கேண்டல் ரெட் கலர் கேண்டலா ஃபார்மேஷன் ஆக்கலாம். ஓகே, எப்போ ஒரு புல்லிஷ் பார்க்க கண்டினியூவா 4 கேண்டல் கிரீன் கலர் கேண்டல் பண்ணிருக்கு ஒன் டே டைம் ஃப்ரேம்ல. இப்போ டைம் ஃப்ரேம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கோ, 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுக்கோ. 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு தெரியக்கூடிய ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பாருங்க 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு என்ன தெரியுது, எம் பேட்டர்ன்ஸ். எம் பேட்டர்ன்ஸ் இங்க பாருங்க, நான் ரெண்டு விஷயங்கள் சொல்லுவேன். ஒன்னு டபிள்யூ, ஒன்னு எம். கீழே விழுந்திருக்கு, ரீடெஸ்ட் பண்ணிருக்கு, அகைன் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். எது வரையும் ஃபால் ஆகலாம், மார்க்கெட் 24,866 லெவல் வரையும் மார்க்கெட் ஒரு டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு சார். ஓகே, ஏன்னா பார்க்கும்போது மார்னிங்ல பார்க்கும்போது நல்ல ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டா இருந்தது. இங்க பாருங்க, ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டா இருந்தது. ஒரு எம் பேட்டர்ன் கிரியேட் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி அகைன் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுடைய லோவை பிரேக் டவுன் பண்ணியிருக்கு. அப்போ நாளைக்கு ஒரு கேப் டவுன் மூமெண்டம் உருவாக்கலாம். இல்லைன்னா மார்க்கெட் ஒரு ஈக்குவலா உருவாக்கலாம். ஹியூஜ் கேப் அப் மூமெண்டம் உருவானா மட்டும்தான் மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங் ஆகும். இந்த லெவலுக்கு மேல, எந்த லெவல் நான் நோட் பண்றேன் பாருங்க, 25,219க்கு மேல மார்க்கெட் ஒரு கேப் அப் மூமெண்டம் உருவாச்சுன்னா மார்க்கெட் ட்ரெண்ட் ஆயிடும், அப்ட்ரெண்ட்ல டிராவல் ஆயிடும். இல்லைன்னா 24,152க்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பா இது பேரிஷ் ட்ரெண்டா இருக்கும் நாளைக்கு. ஓகே, இன்னைக்கு என்ன சார் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்ற விஷயங்கள் கேக்குறீங்க, எனக்கு தெரியுது மைண்ட் வாய்ஸ். இன்னைக்கு 53,000 ப்ராஃபிட்ஸ், அதே ஸ்கேல்பிங். ஓகே, 53,000 கீழே பார்த்தா தெரியும் யூஸ் பண்ணியிருக்கிறது, உங்களுடைய யூஸ் பண்ணியிருக்கிற விஷயங்கள் தெரியும். 2,33,000. ஓகே, அதுக்கு 53,396 ருபீஸ் நம்ம ப்ராஃபிட்ஸ் எடுத்திருக்கோம். ஒரு டீசென்டான ஒரு ப்ராஃபிட்ஸ் தான். ஓகே, ஸ்கேல்பிங் பண்ணும்போது நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். ஓகே, அதனால என்னால் ரெக்கார்ட் பண்ணி போட முடியல. நாளையிலிருந்து கண்டிப்பாக நான் ரெக்கார்ட் பண்ணுறேன், ப்ரீவியஸாக ரெக்கார்ட் பண்ணி பண்ணுறேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்னோட மெம்பர்ஷிப்பில் நீங்கள் கற்றுக்கணும்னா டைமண்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்குது, நீங்கள் டைமண்டில் போய்ட்டு என்னோட ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கலாம். அப்படி இல்லை சார், என்னுடைய ஆஃப்டர்நூன் செஷனில் உங்களுக்கு கூட நான் பார்ட்டிசிபேஷன் பண்ணணும்னா லைவ் ட்ரேடிங் மென்ஷன் இருக்கும். ஆஃப்டர்நூன் செஷன் 1 o'clock கூடிய லைவ் ட்ரேடிங்ஸ். அது இல்லாமல் மார்னிங் டெய்லி கிரீன்றது 9:15க்கு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும் போதும் 10:30 வரையும் நம்ம லைவ்ல இருக்க போகிறோம். சென்னை எக்ஸ்பிரஸ், டெல்லி எக்ஸ்பிரஸ் உடைய டிக்கெட்டை வாங்க போகிறோம், ட்ராவல் பண்ண போகிறோம். என்ன சென்னை எக்ஸ்பிரஸ், டெல்லி எக்ஸ்பிரஸ் உங்களுக்கு புரியலன்னா ப்ரீவியஸ் வீடியோ பாருங்க. சென்னை எக்ஸ்பிரஸ்னா கீழே வர்றது, டெல்லி எக்ஸ்பிரஸ்னா அப் சைடில் போகக்கூடியது. அதுக்கு என்ன பேருனா நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். பாய், தேங்க்யூ.